நான் என்ன சொல்றேன், இந்த அரசாங்கம் தீய நோக்கங்கள் உள்ள அரசாங்கம். இந்த விஷச்சாராயம், நீங்க அதை சாப்பிட்டா கள்ளச்சாராயம்ங்கிறீங்க. சாராயத்தில் என்ன நல்ல சாராயம், என்ன கெட்ட சாராயம்? கள்ள சாராயம், விஷச்சாராயம். இந்த கேஸ்ல முத 3 டெத்து நடக்குது. அந்த 3 டெத்து நடந்தப்ப கலெக்டர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் சிஎம்ஓக்கா அல்லது மிஸ்டர் முத்துசாமி அந்த கன்சர்ன் மினிஸ்டர் அவங்களுக்கு தெரியாம தெரிவிக்காம அந்த ஸ்டேட்மெண்ட் கலெக்டர் கொடுத்திருப்பாரா? நம்ம ஒரு காமன் சென்ஸை பயன்படுத்தி பார்ப்போம். என்ன சொல்றாரு? வயது முதிர்ந்த காரணத்தால் செத்து போனார், வயிற்று வலியினால செத்து போனார், வலிப்புனால செத்து போனார். இப்படித்தானே அரசாங்கம். இப்ப 183 பேர் இன்னமும் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 57 60 சாவுகள் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில அதை மறைக்கிறதுக்கு நிர்வாகமே முயற்சி செய்யுமானால் அது தப்பா இல்லையா? இந்த அரசாங்கத்தின் நோக்கங்கள் பழுதானது. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி கூட சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கிறோம் நாம. காரணம் என்ன? உங்க சிபிசிஐடி உங்க கைக்கூலி தான். கலெக்டர் மாதிரி கலெக்டர் எப்படி சொன்னார்? ஆக்சுவலி தி சீஃப் மினிஸ்டர் ஷுட் ஹவ் ரிசைன்ட். அரசாங்கத்தினுடைய கொள்கை இதை மறைக்கணுங்கிறது, அதனுடைய திட்டம் இதை மறைக்கணுங்கிறது. ஆகவே நீங்கள் தீய எண்ணம் கொண்டவர்கள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டோட என்கொயரி இட் கேன் நாட் பி இம்பார்ஷியல். அதனாலதான் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்கிறோம். அது சீஃப் மினிஸ்டர் உடனடியா ஏத்துக்கிறது அவருக்கு கௌரவமானது. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. நீங்க எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் நீங்க ஏதோ பேசுங்கிறதுக்கு ஐ டோன்ட் நோ விச் மீடியா யூ பிலாங் டு. எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறம் கவர்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணோம்னா சோ மச் ப்ரொசீஜர் இஸ் தேர். அதனால நீங்க அதுக்கப்புறமே அந்த கேஸுக்கு அப்புறம் மாநில அரசுகள் நீக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப குறைவு. அதனால நான் என்ன சொல்றேன், மிக கடுமையான அந்த அளவுக்கு போறதுக்கு, ஏன்னா ஒரு டெல்லி சீஃப் மினிஸ்டர் நோன் கரப்ட் பர்சன், நம்ம அதையே கூட நீக்கல. காரணம் என்னன்னா நாம இதை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்த விரும்பல. அதனால முதலமைச்சரே நேர்மையா பேசணும். சட்டமன்றத்தில் திருப்பியும் டாம் டாமிங் அபவுட் 40 அவுட் ஆஃப் 40. எங்க 60 பேர் செத்து போயிருக்கான், அதை பத்தி கவலை இல்ல. அது எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்கிறீங்க. ஏன் ஃப்ரீ அண்ட் பிராங்க் டிஸ்கஷன் இருந்தா முதலமைச்சருக்கு என்ன பயம்? அது மட்டும் இல்ல, நீங்க சாதாரண விஷயம், நீங்க எல்லாரும் பிஜேபியோட தொடர்பு இருக்கிறவங்க தான். பிஜேபியோட ஆர்ப்பாட்டம் முந்தான அனுமதிச்சிருந்தா இன்னும் குடிமொழி போயிடும். ஏன் நாங்க பேசக்கூடாது? சரி, நீங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேச விடாம தடுத்துட்டீங்க. இப்பதான் சோசியல் மீடியா இருக்கு, ஒண்ணும் இல்ல, விக்கிரவாண்டி தேர்தல் நடப்புல இருக்கு. வீடு வீடா வாட்ஸ்அப்ல நேரடியா இந்த கொலகார கட்சி, இந்த திமுக இதை தேர்ந்தெடுக்காதீங்கன்னு கேட்கறதுக்கு பிஜேபிக்கு ரைட் இருக்கா இல்லையா? அப்ப என்ன, இந்த ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர்மாங்க. இந்த நெருப்பு கோழி அது என்னமா மண்ணை தோண்டி தன்னோட மூக்க மறைச்சுடுமா. அப்ப இந்த உலகமே இருண்டு இருக்கு, நம்மளை சுத்தி ஒன்னும் நடக்கலன்னு நினைச்சுக்குமா. அது மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர் செயல்படுறாரு. இட்ஸ் ஆஸ்ட்ரைச் லைக் பிஹேவியர் பை தி சீஃப் மினிஸ்டர். அதனால இது நல்லது இல்லை. மற்ற கடுமையான நடவடிக்கைகளுக்கு போறதுக்கு முன்னாடி இவரே சிபிஐ என்கொயரிக்கு ஒத்துக்கிட்டா இவருக்கு மடியில கனம் இல்லை அப்படி நாம ஒத்துக்கணும். அதாவது திருப்பியும் சொல்றேன்னா அவருக்கு சொன்ன பதில் தான். இட்ஸ் அன் irrelevant element in தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அவர் டிவியை உடைச்சது தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு ஞாபகம் இருக்கு. இலவசங்கள் கூடாதுன்னு டிவியை உடைச்சு இதெல்லாம் எதிர்த்து நாம திமுகவோட ஒரு நாளும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி வந்துட்டு இப்ப டார்ச் லைட்டை தொலைச்சிட்டு திரியறாரு. அவருக்கு நம்ம எதுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும்? தேவையில்லை. இஸ் அன் irrelevant political element in தமிழ்நாடு. கள்ளக்குறிச்சி பிரச்சனைக்கு அப்புறம் கள்ளுக்கடை திறக்கணும்னு சொல்றாங்க. அண்ணாமலே சொல்லியிருக்காரு. கள்ளுக்கடை திறக்கிறது கரெக்டா வருமா? தமிழகத்துல பூரண மதுவிலக்கு சாத்தியமா உங்களோட பார்வை? இப்போ சமீபத்துல நம்ம கண்ணெதிர இருக்கிற எக்ஸாம்பிள் பீகார்.
அங்க ஒன்றும் ஹூச் ட்ராஜடி நடக்கலையே. இங்க தமிழ்நாட்டில் சாராயம் இருக்கும் பொழுதே கள்ளச்சாராயம் விஷச்சாராயத்துக்கு மக்கள் ஏன் போனோம்? நீங்க குஜராத்தை பத்தி பேசுறாங்க சில அறிவெளிகள். என்ன நான் கேட்கிறேன், குஜராத்தில் டோட்டல் ப்ரொஹிபிஷன் இஸ் தேர். அதனால 4 வருஷத்துல 5 வருஷத்துல எப்பயாவது ஒரு சம்பவம் நடக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்க தான் 40, அதுவும் இந்த வருஷம் 1743 கோடி அதிகமா மக்கள்கிட்ட பறிச்சிருக்கீங்களே. அவங்க சொல்றாங்க அது சாராய வருமானம்னு. நான் சொல்றேன் மக்கள்கிட்ட அடிச்சு பறிச்சது. நேத்து ஒரு குழந்தை அப்பா அம்மா 2 பேரும் செத்து போயிட்டு அவங்களுக்கு கொல்லி போட்டுட்டு வந்தா அந்த குழந்தை சொல்லுது, தயவு பண்ணி சாராயத்தை தடை பண்ணுங்க. இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா? அது மாத்திரம் இல்ல, அவங்க சகோதரி தூத்துக்குடி எம்பி அவங்க என்ன சொன்னாங்க, இந்தியாவிலேயே திருப்பி அழுத்தி சொல்றாங்க, இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில். அதுக்கு காரணம் டாஸ்மாக். அதனால நாங்க வந்தா டாஸ்மாக் உடனே மூடுவோம் அப்படின்னு 16ல் இதே கவிஞர் கனிமொழி பேசினாங்களா இல்லையா? இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்க 495 விதவைகளோட பேக்ரவுண்டு என்ன காரணம், அவங்க என்ன நிலைமை அப்படிங்கறத பற்றி ஆராய்ச்சி நடத்தி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல 495 நபர்களில் 188 பேர் விதவையானதுக்கு காரணம் குடி. நான் கோட் பண்றது பிஜேபி மேகசின் இல்ல. என்ன அதுல 495க்கு 188 பேர் விதவையானதுக்கு காரணம் குடி. இதனால நீங்க தட் மீன்ஸ் மோர் தேன் 40%. அப்போ அவ்வளவு தூரம் தமிழ்நாட்டில் குடும்பங்கள் சீரழிந்து அவருடைய சோஷியல் எக்கனாமிக் சூழ்நிலை எவ்வளவு தூரம் கெட்டு போயிருக்கு. இது இந்த 45,000 கோடியை விட அதிகம்ங்கிறேன் நான். தி சோஷியல் இம்பாக்ட், எக்கனாமிக் இம்பாக்ட், இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு உரைக்க வேண்டாமான்னு கேட்கிறேன் நான். சட்டமன்றத்தை திருப்பி 40 இது போட்டு இருக்கீங்க. வாட் அபவுட் திஸ்? இன்னைக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட், அதுவும் டிஎம்கேக்கு ரொம்ப சாதகமான ஒரு ஊடகம், அதுல இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால நான் சொன்னேன், தி சிஎம் ஹஸ் காட் தி டியூட்டி இம்மிடியட்டா ஆக்ஷன் எடுக்கிறது. ஆனா நீங்க கேட்டீங்க, இப்ப கள்ளுக்கடை கொண்டு வந்தா கொண்டே வரமாட்டாங்க. ஏன்னு காரணம் தெரியுமா? இப்போ ஐஎம்எஃப்எல் உற்பத்தி பண்ற கம்பெனிகள் மொத்தம் எவ்வளவு இருக்கும்? 8-10. அந்த 8-10ல கொள்முதல் பண்றதுக்காக கமிஷன் வாங்குற லூட்டு 8-10 பேர்த்து கேட்டா போதும் இல்ல? கள்ளு அனுமதிச்சீங்கன்னா லட்சக்கணக்கான விவசாயிட்ட போய் இவங்க கள்ளுக்கு காசு கொடுக்குன்னு கேட்க முடியுமா? அதுவும் இந்த அதிகாரிகளை வச்சு இவங்க பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இருந்தாலும் அது இட்ஸ் கும்பர்சம், அதனால பண்ண மாட்டாங்க. இவங்க ஏன் அதுக்கு போறது இல்லை? அதோட மட்டும் இல்ல, ஐ வாண்ட் டு ரீட்டரேட் மை எர்லியர் சார்ஜ். தமிழக மக்களை, தமிழனை குடிகாரனாக்கி குடி கெடுத்தது திரு மு கருணாநிதி. ஏன்னா 1937 பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சியா திரு ராஜாஜி அவர்கள் வந்ததும் அவர் ஃபர்ஸ்ட் பரீட்சார்த்த ரீதியா சேலம் மாவட்டத்தில் ப்ரொஹிபிஷன் கொண்டு வந்தார். அப்ப மொத்தமே 8 மாவட்டம் தான், தமிழ்நாட்டில் 8ல் 1. அதுக்கு பிறகு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதும் தமிழ்நாடு முழுவதும் ப்ரொஹிபிஷன் கொண்டு வந்தார். ஆக ஒரு 20 வருஷத்துக்கு மேல குடினா என்ன தெரியாத தமிழக இளைஞர்களை, தமிழனை குடிக்க வச்சது யாரு? கள்ளுக்கடை திறந்தது யார்? கருணாநிதி தான். அவர் பையன் தான் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கார். ஆகவே கருணாநிதி குடும்பம் தமிழனை குடிக்க வச்ச குடும்பம். இதை நீங்க ப்ரொஹிபிஷன் இப்ப கொண்டு வர முடியாது, பிராக்டிகபிளான்னு கேட்டா முடியும். இட்ஸ் பிராக்டிகபிள், இட்ஸ் ப்ரூவ்ட் இன் பீகார். அதனால தமிழ்நாட்டில் நல்லதுக்கு நீங்க பீகார அடையாளம் சொல்லுங்க. சும்மா கோமூத்திர மாநிலம்னு உங்க கட்சியில் இருந்த ஒரு ஆள் இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபில்த்தி எலிமெண்ட்ஸ் தான் திமுகலே இருக்காங்க. அதனால சொல்ல வேண்டியிருக்கு. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் இதுலேருந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து, அதுவும் பார்த்தீங்கன்னா கருணாபுரமா
அதனால இதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிறது நல்லது. தேங்க்யூ.